யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு. நான் உங்கள் கரூர் அஸ்வமணி மேகலை. இப்போது நம்ம 27 நட்சத்திரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம். ஒரு திருவோணத்தில் திருவோணத்தில் பிறந்தோர்கள் ஒரு கோணத்தை ஆழ்வார்கள். திருவோணத்தில் பிறந்தோருக்கு ஒரு கோணம் பாழணும். அப்போ ஏதாவது ஒரு வகையில் அந்த திருவோணத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஒரு கோணம் பாழாக்கும். அதே மாதிரி ஒரு கோணத்தை ஆளக்கூடிய பவரும் திருவோணத்திற்கு உண்டு அப்படின்றது. ஏன்னா அந்த உத்திராடத்துக்கு திருவோணத்துக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரம் இருக்குது. என்ன? அபிஜித் நட்சத்திரம் இல்லையா? அதெல்லாம் கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா ரஜினிகாந்த் மாதிரி அவங்க போகிற எல்லையே வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அம்சம். இப்போ இன்றைக்கி இந்த திருவோண நட்சத்திரத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவோண நட்சத்திரத்தினுடைய கடவுள் யாருன்னா சாட்சாத் நம்ம விஷ்ணு தாங்க. வேறு யார்? திருப்பதி வெங்கடாஜலபதி தான். அப்போது விஷ்ணுவினுடைய விஷ்ணு தான் அதுக்கு கடவுள். அதிதேவதை அப்படின்னா மகாவிஷ்ணு. அதாவது 3 அடியில் உலகத்தை அளந்தாராம். 3 அடியில் உலகத்தை அளக்கக்கூடிய அற்புதமான ஒரு நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விஷ்ணு பகவான் அதாவது எப்படி அவதரிச்சாருன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய அதிதேவதை விஷ்ணு மகாவிஷ்ணுவை கொண்டு வராங்க. ஆனால் இந்த இடத்துல மது கைரவன் அப்படிங்கிற 2 அசுரர்கள் இருக்காங்க. மது கைரவன் 2 அசுரர்கள். பிரம்மா இந்த படைப்பு தொழிலை வச்சிருக்கிறாரு, நம்மளும் இந்த படைப்பு தொழிலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் பிரம்மாவோட ஓலைச்சுவடியெல்லாம் திருடிட்டு போயிடுறாரு. திருடிட்டு போனோடனே பிரம்மா போய் கதறி முறையிட்டு பெருமாள்கிட்ட போய் சொல்கிறாரு, ஐயோ என்னுடைய படைப்பாற்றலுக்கு உண்டான ஓலைச்சுவடிகளை எல்லாம் திருடு போயிடுச்சு, எனக்கு எப்படியாவது எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போது நம்ம விஷ்ணு போகிறார். விஷ்ணு போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குதிரை முகம் கொண்டு அவர்கள் குதிரை முகம் கொண்டு அவங்க 2 பேரும் அரக்கர்கள் இருக்கும்போது அவங்களோட இவரும் மனித உடம்பும் குதிரை தலையும் கொண்டு அவர்கள் மாதிரியே வேடமேற்று அவர்களிடம் போர் செய்து அவர்களை கொன்று அங்கே இருக்கக்கூடிய ஓலைச்சுவடியை எடுத்துகிட்டு நம்ம பிரம்மாட்ட கொண்டு கொடுக்குறாரு. பிரம்மாட்ட கொண்டு கொடுக்கும்போது மறுபடியும் அவருக்கு வணங்கி அவருடைய படைப்பாற்றலை தொடங்குறார். இந்த பிரம்மாவுக்கு உதவுறதுக்காக மது கைரவன்கிற 2 அரக்கர்களை கொல்றதுக்காக குதிரை முகம் கொண்டு அவதரித்த விஷ்ணு பெருமாள் தான் ஹயக்ரீவராக திருவோண நட்சத்திரத்துக்கு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த கடவுள். அப்போ பெருமாள் கோயிலில் இருக்குதுங்களே ஹயக்ரீவர், அவர் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர். சரி, இது இருக்கட்டும். இப்போது இதனுடைய சின்னம் என்ன அப்படின்னா பாதச்சுவடு. இப்போ திருவோண நட்சத்திரத்தினுடைய அம்சம் என்னென்னா பாதச்சுவடு. நீங்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்தி இந்த மாதிரிலாம் வருது இல்லையா? பொதுவாக திருவோண நட்சத்திரத்துக்காரங்க அல்லது உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க இவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளோட அரிசி மாவை கலக்கி வச்சு இந்த குழந்தைகளோட பாதச்சுவட்டை வச்சு அப்படி சாமி ரூம்லாம் நிலவில் அப்படி அந்த பாதச்சுவடை பதிச்சு வச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் உண்மையாலுமே சாட்சாத் பெருமாள் நம் வீட்டுக்கு வருவாருங்கிறதெல்லாம் கணக்கு. இதனுடைய மரம் வெள்ளருக்கு எதுக்குங்க திருவோணத்துக்கு கொடுத்துருக்காங்க? எந்த ஒரு நீங்கள் ஒன்றும் வேண்டாம், இந்த வெள்ளருக்கினுடைய ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் சூரியனுடைய தோஷங்கள், அதாவது தகப்பனுடைய தோஷங்கள், முன்னோர்களுடைய தோஷம், அதாவது பரம்பரை தோஷம்னு சொல்லும் இல்லையா? சூரியனால் ஏற்படக்கூடிய சாபங்கள் தோஷங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு பக்கெட் தண்ணியில் ஒரு 9 எருக்களை வெள்ளருக்களை தலையை 9 எருக்களையை போட்டு கொஞ்ச நேரம் சூரிய ஒளியில் ஒரு 1 hour 2 hour தண்ணி சூடு இருந்ததுக்கப்புறம் அந்த தலையை எடுத்து போட்டுட்டு நீங்கள் தலையோடு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான சூரியனால் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். அது மட்டும் இல்லை, வெள்ளருக்கு நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒன்று. இப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி வெள்ளருக்கு கட்டிடுவோம், வெள்ளருக்கு விநாயகர் வீட்டுக்கு முன்னாடி வைப்போம். பேய் ஓட்டுறதுக்கு வெள்ளருக்கு குச்சியை தான் ஓட்டுவாங்க. வீட்டில் யாகம் பண்ணுறதுக்கு ஹோமங்கள் பண்ணுறதுக்கும் அரசங்குச்சியும் வெள்ளருக்கு குச்சியும் தான் போட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி வெள்ளருக்கு குச்சி தீவினைகளை அகற்றக்கூடியது. திருவோணங்கிறது தீவினையை அகற்றக்கூடிய அம்சம் வெள்ளருக்கு உண்டு. சரி, இது இருக்கட்டும். இப்போது விலங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண் குரங்கு. என்ன பெருந்தன்மையாக நல்ல மனசாக
எல்லாத்துக்கும் உதவக்கூடிய சிந்தனைகளாக நீங்கள் என்ன வந்து பேசுனீங்கன்னாலும் உடனே அதை மறந்து அல்லது மன்னித்து மீண்டும் அவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய என்ன பேசுங்க என்ன திட்டுங்க மறுபடியும் நம்ம போய் நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த 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 என்ன சொல்கிறது அந்த ஆத்திரங்கள் அந்த கோபங்கள் அந்த வார்த்தைகளை எல்லாம் மறந்து மீண்டும் நமக்கு உதவி செய்யக்கூடிய அதே மனசோட உதவி செய்யக்கூடிய பக்குவமும் அந்த பேச்சும் திருவோண நட்சத்திரத்துக்கார்ட்ட உண்டுங்க. நான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பார்த்துருக்கேன். இந்த ஒரு அற்புத குணம் எங்கே இருக்குது அப்படின்னா திருவோண நட்சத்திரம். ஆனால் இத்தனை இருந்தாலும் இந்த குரங்கு சேட்டைன்னு சொல்லுவோம்ல, இந்த குரங்கு சேட்டை அவங்ககிட்ட இருக்கும். அவங்ககிட்ட அந்த குரங்கு சேட்டை இருக்கும். நான் அதையும் பார்த்துருக்குறேன். அந்த அந்த சுபாவம் அந்த விலங்கினுடைய சுபாவங்கிறது அப்படியே இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பழகிறவங்க வாழ்கிறவங்களுக்கு அது நல்லா தெரியும். பறவை கேட்டிங்கன்னா நாரையினுடைய குணாதிசயங்களும் அது உண்டு. அதே மாதிரி வெற்றி சின்னம் பார்த்தீங்கன்னா மிருதங்கம். அவிட்ட நட்சத்திரத்தினுடைய வெற்றி சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிருதங்கம். அவிட்ட நட்சத்திரத்தினுடைய சின்னம் மிருதங்கம். அப்போது திருவோண நட்சத்திரத்துக்கு அது தனத்தாரையா, காசு பணம், பொருளாதாரம், குடும்பம், வாக்கு, நம்ம சம்பாதிக்கக்கூடிய விஷயம், சேமிக்கக்கூடிய விஷயங்கள், நமக்கு பணம் வர்ற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தாரை தான், ரெண்டாவது நட்சத்திரம் தான். அப்படி பார்க்கும்போது மிருதங்கம் வெற்றி சின்னமாக வச்சுக்கிட்டா அவங்களுக்கு நன்மையை பயக்குங்கிறது. அதே மாதிரி மலர் பார்த்தீங்கன்னா அல்லி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அடி அளந்த பெருமாள்னு ஒரு விஷயம் சொன்னோம், பாதச்சுவடு. நான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஸ்பெஷலாக ஒரு விஷயங்களை சொல்லுவேன். அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்கள் நட்சத்திரத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய இருக்குது. குமாரசாமி இதெல்லாம் கொட்டி கிடக்குது. ஆனால் இந்த அடிஸ்கேல் இருக்கு இல்லையா, அடியளந்த பெருமாள்ங்கிறதான திருவோணத்துக்கு. அப்போ அளவுகோள்களை வைத்திருக்கக்கூடிய நபர்கள், தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எந்த காலத்துலேயும் சோட போக மாட்டாங்க. அப்போது சர்வேர் இடங்களை அளக்கிறவர், சர்வேர் ஆகட்டும், டெய்லரிங் ஆகட்டும், அளக்கக்கூடிய எல்லா டேப் வச்சு அளக்கக்கூடிய அனைத்து. இப்போ நீங்கள் உத்திராட நட்சத்திரத்தின் ரெண்டு தானே, உத்திராட நட்சத்திரம் நம்ம விஸ்வதேவர்னு சொல்லிட்டோம். அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டேப்பு வரும் இல்லையா, அடி அளக்கிறது வரும். அப்போது இவங்களெல்லாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் ஜாப்புக்கு பக்காவான ஆள்களாக வருவாங்க. அதே மாதிரி அளவுகள் போடுவதில்லை. அப்போ ஒரு தொழில் பண்ணுறான டைமில் ஒரு அடிஸ்கேல் வச்சுக்கிறது, அளவுகோள்கள் எந்த நேரமும் அளவுகோள்கள் கையில் வைத்திருப்பது மிகவும் சிறப்பான ஒரு மேன்மையை இந்த நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகுங்கிறது உண்மையான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, இவர்கள் வருஷத்தில் ஒரு தடவை இல்லை, வருஷத்துக்கு 2 தடவை கூட திருப்பதி போய் அங்கே சந்திர பகவானுடைய ஒரு நைட்டு அங்கே இருந்து அதிகபட்சமாக ஒரு 8 மணி நேரமாவது அல்லது ஒரு இரவாவது அங்கு தங்கி அந்த சந்திரனுடைய ஒளியை வாங்கி கொண்டு வராக பெருமாளை கும்பிட்டுட்டு, புஷ்கரணியில் குளிச்சுட்டு வராக பெருமாளை கும்பிட்டுட்டு, திருப்பதி ஏழுமலையானை கும்பிட்டுட்டு அங்கே சந்திரனுடைய ஒளி படுற மாதிரி அந்த நைட் அங்கே தங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அதை விட ஒரு மேன்மையான தொழில் அமையிற விதம் வேறு எதுவுமே இல்லைங்க திருவோணம் நட்சத்திரத்துக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சரி, அடுத்தது இப்போ நம்ம நட்சத்திர அதாவது பாதங்கள் ரீதியாக அவர்களுடைய குணங்களை பார்ப்போம். இங்கும் அப்படி தான் திட தேகத்துடன் இருப்பாங்க, நல்ல திறமைசாலியாக இருப்பாங்க. இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கர்வம் கொஞ்சம் இருக்கத்தானே செய்யும். இவ்வளோ தொழில் மேன்மையெல்லாம் பெற்றவங்களுக்கு அந்த கர்வம் கொஞ்சமாவது இருக்கும் இல்லையா. அப்போது கர்வம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். அதே சமயம் கல்வி கற்றறிந்தவர்கள், கலைகளில் நாட்டமுடையவர்கள், ரசிப்பு. அப்போது ஆசாரியனிடத்தில், அதாவது அந்த தச்சு வேலை செய்கிறவங்க ஆசாரியரிடத்தில் மிகவும் ஒரு தொடர்பு பற்று வைத்து கொள்ளக்கூடியவராக, அதாவது லேபர்களை ரொம்ப நேசிப்பாங்க. திருவோண நட்சத்திரம் லேபர்ஸை ரொம்ப நேசிப்பாங்க. அது மட்டும் இல்லை, தெய்வீக, அதாவது ஒரு ஆலய வழிபாடு, ஒரு தெய்வ வழிபாடுன்னா அப்படியே ஆத்மார்த்தமாக செய்வாங்க. தெய்வ வழிபாட்டை ஒரு ஆத்மார்த்தமாக ரசித்து தெய்வ வழிபாடு செய்கிறதுல அற்புதமான குணம் படுத்தவர்கள், ஆச்சாரிய மரியாதை குணம் கொண்டவர்கள். அது மட்டும் இல்லை, தர்ம சிந்தனைகள் நிரம்ப பெற்றவர்கள் திருவோணம் 1ஆம் பாதம். இப்போ திருவோணம் 2ஆம் பாதத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் திறமைசாலியாக, தனவானாக,
கொஞ்சம் கொஞ்சம் ஆசை அதிகம், காமகுணங்கள் மீன்ஸ் அதுக்காக செக்ஷுவல் போயிடக்கூடாது, ஆசை கொஞ்சம் அதிகமாக, ஏதாவது ஒரு நம்ம எப்போ வசதி ஆகிறது, இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு ஆசைகள் அதிகமாக கொண்டவர். பெரியோர்களோட பக்தி, அதாவது முன்னோர்களை மதிக்கக்கூடிய குணம் 2ஆம் பாதத்துக்கு உண்டு. பக்தியும் விசுவாசமும் பெரியவங்ககிட்ட இருப்பாங்க அப்படிங்கிறது. பந்து மித்திரராகவும் நண்பர்களோடு வாழக்கூடிய அமைப்புன்னா திருவோண நட்சத்திரம் தான். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு, அதாவது நான் அப்படியே சொன்னல, திருவோண நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவு பகைச்சிக்கிட்டாலும் அவங்கள துஷ்பிரயோகம் பண்ணோம்னாலும் மீண்டும் நம்ம தேடிட்டோம் அப்படின்னம்னா அவங்க அதுக்கு உண்மையான பாத்திரமாக வந்து நிற்பாங்க. அது அந்த ஒரு கோணம் உண்மையிலே 27 நட்சத்திரத்தில் யாருக்குமே வராது, அது திருவோணத்துக்கு தான் வரும். அப்போது நண்பர்கள் வாழ்வுக்காக தன்னை மெனக்கெடுவது அப்படிங்கிறதுல அருமையாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கஞ்சப்பயனாக இருக்கிறதுக்கும் கொஞ்சம் கஞ்சத்தனமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புண்டு. மற்றவர்களை புரிந்து கொண்டு நடப்பதில் திறமைசாலியாக இருப்பாங்க 2ஆம் பாதம். 3ஆம் பாதம் பொது காரியங்களில் பற்று கொண்டவர்கள். நானும் முந்திரி கொடியோட போய் அந்த ஒரு பேரும் புகழுக்கும் முன்னாடி போய் பொது காரியத்தில் தலையிடணுங்கிற ஒரு எல்லாத்தினாலையும் போக முடியாதுங்க, டாஸ் இருக்கிறவங்களால தான் போக முடியும். அப்போ பொது காரியங்களுக்கு முன்னாடி போகிறதுக்கு கொஞ்சம் தாட்சண்யம் இல்லாதவர்களாகவும் சதா சிந்தனை ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்கப்பா. தலைவலி, சனி வீட்டில் இருக்கிற சந்திரன் இல்லையா, சனி வீட்டில் இருக்கிற சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரனே இருக்கார். அப்போ என்ன ஆகும், அப்போது ஏதாவது ஒரு யோசிச்சுட்டே இருக்கிறதுல தலைவலி எப்போவுமே இருக்கும். அந்த திருவோண நட்சத்திரத்துக்கு தலைவலி அதிகமாக இருக்கும். அது மட்டுமல்ல, இது 3ஆம் பாதத்துக்கு தான். ஆனால் கொஞ்சம் கவலை அடிக்கடி வந்து கவலையும், அந்த யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால கவலையும் அதிகமாக இருக்கும், உடல் நோயும் இருக்குங்கிறாங்க. அதே சமயம் காசு பணத்தோட மற்றவர்களை புரிந்து கொண்டு நடப்பவர்களாகவும் 2ஆம் பாதம் இருக்கும், 3ஆம் பாதம் இருக்கும். 4ஆம் பாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான தர்ம குணம் கொண்டவர்களாகவும் கொடுத்து பழகின கை. இது 4ஆம் பாதத்தை பொறுத்தவரைக்கும் கொடுத்து பழகின கை, கேட்டு வாங்கின கை கிடையாது, கொடுத்து பழகின கை. செல்வம், செல்வாக்கு, நிலவுலன்கள், வீடு, கன்று, பசு இதெல்லாம் நிரம்ப பெற்றவர்களாகவும் அதே சமயம் கொஞ்சம் கேரக்டர் லெஸ்ஸாகவும் சிறந்த அறிவாளியாகவும் உத்தம தியாகியாகவும் இருப்பார்கள்ங்கிறது 4ஆம் பாவத்தினுடைய குண அதிசயம். இந்த மாதிரி 4 பாதங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு அம்சம் பெற்ற உண்மையாலுமே சாட்சாத் பெருமாள் எப்படி வந்து எல்லாத்தையும் மன்னிச்சு சந்தோஷமாக ஹாப்பியாகவே வச்சுருக்கிற ஒரு கடவுளும், அதே மாதிரி வெங்கி மாதிரியே திருவோண நட்சத்திரமும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான, தானும் நல்லா இருக்கணும் மற்றவனும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நட்சத்திரம் திருவோணம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த நட்சத்திரத்தில் பார்ப்போம். கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது. தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை. கேட்காதவங்க போயிட்டு போகுது, கேட்குறவங்க தன்னுடைய கருத்தையோ அல்லது ஒரு சின்ன ஒரு லைக்கையோ கொடுத்தீங்கன்னா மனசுக்கு ஆறுதலாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் விஷயங்களை சொல்லலான்னு தோணும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.